ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கணும். நானும் சிறப்பாக இருக்கேன். காலையிலே பையனை எட்டுன்னு வந்து விட்டுட்டு போனேன். இப்போ அவனை எட்டுன்னு போக வந்திருக்கேன். வண்டி எடுத்துன்னு வந்துனே இருந்தால் ஓனர் ஃபோன் பண்ணார். குமார் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டார். இந்தமாரி பாபானாரோ மதர்சா பாபா அஹ்மத் மித்தே கலாஸ் அப்படின்னாரு. நானா திசா லூஸ் பாபா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி பாபா அப்படின்னு சொன்னேன். என்ன பாபாவோ நம்ம எங்கே போகிறான்னு தெரில. இதில் என்ன ஒரு சிக்கல்னா, பையனோட ஃப்ரெண்டு வந்து வண்டியில் செல்ஃபோன் வச்சுருக்கானுங்க. இப்போ பையனோட ஃப்ரெண்டும் வந்து எல்லோரையும் இப்போ வீட்டில் விட்டுட்டு வீட்டுக்கு போகணும்னா, இல்லை ஓனர் கூப்பிட்டாரு சீக்கிரமான வீட்டுக்கு போகணும்னான்னு தெரியல. நம்ம சொன்னால் கேட்க மாட்டான் பையன். விட்டுட்டு போகலாம் குமார், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும்னு இவன் சொல்கிறான். லேட்டாக போனால் அவருக்கு கத்துவார். ஏன்னா டைமிங் தெரியும். சரி ஒரு 9:30 மணிக்கா ஒரு 1/4 மணி நேரம் ஆகும் வீட்டுக்கு வரத்துன்னு அவர் ஒரு கெஸ்ஸிங்கில் ரெடியாக இருப்பார். ஆனால் இவன் வந்து எல்லா பசங்களையும் விட்டுட்டு போகிறதுக்கு 3/4 மணி நேரம் ஆகிடும். அந்த டைமில் தான் நம்மளுக்கு கெட்ட பேர் திட்டு வாங்குறது. இவன் எதுவும் திட்டு மாட்டாங்க, நம்மளை தான் பிடிச்சி திட்டுவாங்க. அதாவது யார் தப்பு பண்ணாலும் டிரைவருங்களுக்கு தான் திட்டுவியும். அவங்க புருஷ மராட்டிக்குள்ளே சண்டை வந்தாலும் நம்ம மேலே தான் வந்து கோவத்தை காட்டுவாங்க. ஏன்னா ஆண்டவன் ரைட்டிங் டிரைவர் ரெட்டு. ஒன்றும் புரியல தானே? எனக்கே புரியல, வாய் கொலருது, சரியாக பேச முடியல. சரி பையன் வந்தானா இட்டுன்னு போவோம். السلام عليكم. السلام. هذا شنو هذا؟ هذا إسرائيل ودي هذا. وين؟ إيران ودي هذا إسرائيل. والله إيه هذا بوم. اقعد. والله ها؟ شوف أيوه. ولك مصدق. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 14. هذا إيران من إيران. ايه ودي هذا إسرائيل. والله على طول بوم. اوف اوف. நீங்கள் பார்த்த வீடியோலாம் ஏதோ ஃபங்க்ஷனுக்கோ இல்லை பண்டிகைக்கோ வெடித்த பட்டாசு கிடையாது. எல்லாம் ஒரு ஊரையே அழிக்கிற ஏவுகணைகள். ஊரையே அழிக்கிற ஏவுகணைகள் கொய்த்து மேலே ஏன்டா பறகுது அப்படின்னு கேட்டால், கொய்த்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கொய்த்து வழியாக இஸ்ரேலுக்கு போனது. அதாவது ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை வந்து சில நாட்களாகவே நடந்துன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு இஸ்ரேல் தாக்கிச்சு, அதுக்கு பதிலடி கொடுக்குற மாரி இப்போ ஈரான் தாக்கியிருக்குது. அதுவும் அதனோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக கிடையாது, ரொம்ப அதிகமாகவே ஆயிடுச்சு அப்படின்ட்டு சில ஃபோட்டோஸ்லாம் வெளியே வந்துருந்துச்சு. இதில் என்னடா விஷயம் சொல்ல வர அப்படின்னா, எந்த 2 நாடுங்களுக்கு பிரச்சனை வந்தாலும், அதாவது இப்போ இந்தியா பாகிஸ்தான் ஆகட்டும், இல்லை அது இப்போ நடக்கிற ஈரான் இஸ்ரேல் ஆகட்டும், இல்லை வேறு எந்த 2 நாடுகளுக்கு பிரச்சனை வந்தாலும் பாதிக்கப்படுறது பொதுமக்களும் குழந்தைகளும் தான். ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரம் போய் உயிர் போய் அது சொல்லவே முடியல. 2 நாடுகளும் இதுமாரி அடிச்சுன்னே இருந்தால் இன்னும் சண்டை அதிகமாக தான் ஆயின்னு இருக்கும். அதில் தான் ஓனரும் இன்னும் ஈரானுக்கு போல தெரியுது, இங்கே தான் இருக்கிறாரு. இந்த காரணமாக இருக்கலாம், இல்லை எதனா ஹாலிடேக்கு வந்துக்கிறாரான்னு தெரியல. அதில் ஏதாவது ஒரு மிஷின், அதில் ஏதாவது ஒரு ஏவுகணை ஃபெயில் ஆகி குவைத்து மேலே விழுந்திருந்தால் குவைத்தோட நிலைமை என்ன இருக்குது சொல்லுங்கள். அது பார்க்கும்போதே உண்மையிலே ஈரக்கொலையாக நடுங்குது. எப்படி போகுது பாருங்கள். அது உங்களுக்கு நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குவைத் மட்டும் கிடையாது, அது சுற்றி இருக்கிற நாடு ஃபுல்லும் கொஞ்சம் பயத்தில் தான் இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேரும் பிரச்சனைலாம் நடுவில் மாட்டினுங்கிற இந்த சில நாடுகள்லாம் வந்து என்ன ஆகும்னு தெரியாது இல்லை. ஏன்னா
எந்த செகண்டில் வேணால் விபத்து நடக்கும். கரெக்டாக இவங்க லான்ச் பண்ணது அங்கே போய் லேண்டிங் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. இடையில ஏதாவது மிஷின் ஃபெயில் ஆகி இல்லை ஏதாவது ஒரு கோளாறு நடந்து அது வேறு ஒரு நாடுகளுக்கு போய் வீழ்ந்துச்சுன்னா எப்படி சொல்கிறது, சேஃப்டியாக இருப்போம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்னடா இது எங்கே பார்த்தாலும் வெறியுது வருகுதுன்னு வெளியே தாங்க சிரிக்கிறேன், ஆனால் உள்ளே ரொம்ப பயமாக தான் இருக்குது. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. சரி ஃப்ரெண்ட்ஸ், வேலையும் இல்லை. ஓனர் வண்டிசா வாங்கினு ஃபேமிலியெல்லாம் வெளியே போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் மொபைல் யூஸ் பண்ணிட்டு படுத்து தூங்குறேன். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். நீங்கள் இருக்கிறவங்க கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க தயவுசெய்து.